ஜக்காத்து பணத்தை பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறோம். 100 கைலி வாங்கி கொடுக்கறது, 100 சேலை வாங்கி கொடுக்கறது, 10 கிலோவா அரிசி கொடுக்கறது. இப்படி கொடுக்கறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் ஏற்படும்? அன்றைக்கு தேவை நிறைவேறும். ஒரு 10 கிலோ அரிசி ஒரு 30 குடும்பம் 40 குடும்பத்துக்கு கொடுக்கறோம்னு வைங்களேன், அவங்களுக்கு அன்றைக்கு தேவைதான் நிறைவேறும். ஜக்காத்துனா என்னங்க? ஏழைகளுடைய வாழ்வாதாரத்தை மாத்துறதுதான் ஜக்காத்து. உங்களுடைய ஜக்காத்து பணத்தை நீங்க எப்படி கொடுக்கணும் தெரியுமா? பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறத விட உங்களுடைய மஹல்லா, உங்களுடைய குடும்பம், உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுல யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அந்த ஜக்காத்துடைய மொத்த தொகையும் அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில பயன்படும். ஒரு மாற்றம், வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படும். 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஜக்காத்து பணம் சேர்ந்துருக்கு, அதை அப்படியே அவங்கள்ட்ட மொத்தமா கொடுக்குறீங்க. அவங்க வீட்டுல ஒரு குமர் காரியம் நிறைவேறும், ஒரு மருத்துவமனை செலவுக்கு அது பயன்படும், ஏதாவது ஒரு வீடு, சின்னதா ஒரு வீடு கட்டுறதுக்கு பயன்படும். ஏதாவது ஒரு மாற்றங்கள் அவங்களுடைய வாழ்க்கை நடக்குமா இல்லையா? அப்ப ஜக்காத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரதும் ஜக்காத்துடைய நோக்கம். பிரிச்சு பிரிச்சு கொடுத்து பெருமை தேடுறதுக்கு பேரு ஜக்காத். இன்னைக்கு நிறைய பேரு பிரிச்சு பிரிச்சு கொடுத்து நான் இத்தனை பேருக்கு கொடுத்தேன், அத்தனை பேருக்கு கொடுத்தேன்.